என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகல்தான் ஆண்டவரே, அகல்தான் தேவன் அவ்வளவு ஆணித்தரமாக ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவர்கள், என்னுடைய வார்த்தையின்படியே கேட்டு அதன்படியே நடக்க மனதுள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கும், என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும், என் ரத்தத்தை என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஆமாண்டவரே, உங்கள் ஆமாண்டவரே, நான் வனாந்திரத்திலே ஆமாண்டவரே இறங்கின ஜீவாப்பம். அல்லேலூயா. அந்த வனாந்திர பகுதியில் அந்த பாருங்க, எகிப்து ஜனங்களை நடத்தி வந்த போது அந்த இடத்துல அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தது யாராக இருந்தது? யாராவுடைய உணவாய் இருந்தது? அவர் யாராய் இருந்தார்னா வானத்தில் இறங்கி ஜீவ அப்பமாய் இருந்தார். அந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதில்தான் நானே அந்த வானத்தில் இறங்கி அப்போ இந்த நேரத்தில் பாருங்க, இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த காலங்களில் தேவனுடைய சரீரத்தை, தேவனுடைய அமண்ட ரத்தத்தையும் அமண்டரு சரீரத்தை புசித்து ரத்தத்தை பாடுபடுறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அகல் நானே வானத்தில் இறங்கி அப்பம் என்னை புசிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே அழிவில போய்விட முடியாது. அவர்களை நான் ஆமாண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ளே நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஏனென்றால் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல ஆமாண்டவரே நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நீங்கள் என்னை புசிக்கிறதுனால என்னாலே பிழைப்பீர்கள் என்று யோவான் ஆண்டவரே அதே 50 ஆமாண்டவரே அல்லேலூயா 6:57 சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், ஆமென், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கின்றவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகல்தான் ஆமாண்டவரே, ஏனென்றால் பிதா நமக்கு இவ்வளவா அன்பு கொண்டு சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தன் ஜீவனையே கொடுக்க முடியாது நமக்கு இறங்கி வந்தார் என்று பாருங்கள். அந்த ஜீவனுள்ள பிதா ஆண்டவரே அவரை அனுப்பினது போல ஆமாண்டவர் அவர் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல நாமளும் அவரை புசிக்கிறவர்கள் அவராலே பிழைக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் இதற்கு ஒரே ஆமாண்டவரே வழி என்ன? ஆண்டவரே ஒரே வழி என்ன? இதற்கு ஒரே வழி என்னன்னு பார்க்கும்போது யோவான் 17:3 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேறொரு வழியே இல்லை நித்திய ஜீவன் அடைய முடியும். இதுவே வழி, இதுவே சத்தியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றான மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய அவர் அனுப்பினவரை இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வேறு எந்த இடத்துல எந்த காரியம் நீ செய்தாலும் சரி, நான் ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போவேன் என்று நிச்சயித்துக் கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. ஒரு நாளும் நாங்கள் அதை செய்தோம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஆண்டவரே சொல்லுவார்கள் இல்லையா? நாங்கள் ஆமாண்டவரே நடையாய் நடந்தோம், ஆண்டவரே காசு யாத்திரை போனோம், ஆண்டவரே ஆமாண்டவரே சன்னியாசம் பண்ணோம், அல்லேலூயா சன்னியாசமா போனோம், ஆண்டவரே அல்லேலூயா. ஆமாண்டவரே மொட்டையடித்தோம், ஆமாண்டவரே முடிய கொடுத்தோம், ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லேலூயா. ஆமாண்டவரே மலை மேலே ஏறி போனோம், எல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் வீணானது. அல்லேலூயா. அது ஒரு கிலோ உங்களை பரலோகம் கொண்டு போகாது, நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியாது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெய்யான தேவன் அவர்தான். அகல்தான் ஒன்றான மெய் தேவனாகியோ ஆமாண்டவரே உண்மை அறிவதே. அல்லேலூயா. ஆமாண்டவரே அல்லாமலும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரன் ஆண்டவரே அவரை ஆண்டவரே விசுவாசிக்கிறதையும் அவரை அறிவதே நித்திய ஜீவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? இந்த உலகத்தில் சிம்பிளான காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய வார்த்தையின்படியே அந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது வேதத்தில் அதிசயங்களை காணும்படி நம் கண்களை திறந்தருள்வார். வேதத்தில் வாக்கியங்களை எல்லாம் வாசித்து அவனுடைய ஆதியாவது வெளிப்படுத்தின விசேஷங்களை வாசித்து 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 திரும்ப 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 ஜீவன் உள்ள வரைக்கும் அதை வாசித்து கொண்டே இருக்கும் போது நமக்குள்ள ஒரு ஜீவன், நமக்குள்ள ஒரு பலன், நமக்குள்ள ஒரு அரண், நமக்குள்ள ஒரு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக இருக்கும். அல்லேலூயா. நெருங்கிய எல்லாவித பாவ பழக்க வழக்கங்கள் ஆமாண்டவரே தீய செயல்கள், தீய எண்ணங்கள், தீய ஆமாண்டவரே ஓ ஆமாண்டவரே பழக்க வழக்கங்களுக்கு அல்லேலூயா ஆமாண்டவரே கெட்ட
ஆமாண்டவரே எண்ணங்களுக்கு கெட்ட சூழ்நிலைகளுக்கு நாங்கள் ஆளாகாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமா இருக்கிறது. அதில் இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில்தான் தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமாண்டவரே, மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அல்லேலூயா, 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 என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு காலமும் நீங்கள் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. தேவனை விசுவாசிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்டி சேருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள், ஆமாண்டவரே, அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்க, எங்களை கருத்தை பிடித்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஏனால் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றானவர். அல்லேலூயா. ஆமாண்டவரே, அதே தான் நாமளும் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது ஆண்டவரே. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆமாண்டவரே, எவ்வளவு கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம். அப்பா நாங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக நீர் இவ்வளவா எங்கள் மீது அனுபவித்தீரே. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, ஆகியால் தான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. யோவான் ஆண்டவரே 5:25 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. யோவான் 5:25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஆமென். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமாண்டவரே, அல்லேலூயா. பாருங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. மரித்தோர், அல்லேலூயா. ஏனால் மரித்தோர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனுடைய வார்த்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறார்கள். தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு தங்களுடைய சுய புத்தியிலே, ஞானத்திலே, பலத்திலே, ஆமாண்டா நாங்கள் நினைக்கிறோம், எங்கள் சம்பாத்தியத்திலே, எங்கள் படிப்பிலே, எங்கள் அந்தஸ்திலே, எங்கள் அழகிலே, எங்கள் ஆஸ்தியிலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை மிதக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் இது. இவர்களெல்லாம் மரித்தவர்கள். அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய கிருபை பெறாதவர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், ஆமாண்டவரே, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுதே அந்த காலம். அல்லேலூயா. ஆகையால் தான் இப்பொழுது இந்த சுவிசேஷம் உங்களுக்கு நற்செய்தியாக ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தேவனை அறிந்தவரும் அறியாதவர்களும் போல இருக்கிறோம், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் போல இருக்கிறோம், புரிந்தவர்கள் புரியாதவர்கள் போல இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்கு எதுவாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. மருத்துவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கின்றவர்களே, உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. அது கிருபையின் காலம். அல்லேலூயா. அது இரக்கத்தின் காலம், அவருடைய மனது உருக்கத்தின் காலம். அல்லேலூயா. அவருடைய நோக்கத்தின் காலம், அவருடைய இயக்கத்தின் காலம், அவருடைய சித்தத்தின் காலம், அவருடைய திட்டத்தின் காலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலத்துக்குள் நம்ம இருக்கிறோம், இந்த சத்தத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. நீங்க இன்னும் அநேக கேட்காதவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஆண்டவரே, ஆமாண்டவரே, தேவன் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பாத்திரனாய் பாருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் தான் நியாயம் தீர்ப்பார். அவரை இல்லாமல் ரட்சிப்பில்லை, அவரை இல்லாமல் மீட்பில்லை, அவரை இல்லாமல் பரலோகத்தில் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை என்று எடுத்து சொல்ல முடியும். அல்லேலூயா. அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்க, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இதைத்தான் ஆண்டவரே அவன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்க பிரசங்கிக்கப்படுகிறதா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, அதை பிடித்துக் கொள்கிற பாக்கியவான்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, இதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை அப்பா தேவ பிள்ளைகளுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. இவர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல இந்த ஜீவனுள்ள வார்த்தை நித்திய ஜீவன் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்பா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, 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 உலகில் இருப்பவர் எங்களில் இருப்பவர் பெரிய என்பதை நிரூபித்தீரே, அதற்காக சொல்றேன். தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை, நோக்கத்தை, திட்டத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறுத்துவோம்.
உங்களுடைய சித்தம் போல வேணும். உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நேரிடாது. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.